வணக்கம். வெல்கம் பேக் டு இண்டியா எஜுகேர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரில் டேவிட் என்னுடைய ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டு. தம்பி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் கிளியர்ட் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம். சிஏ இன்டர் கிளியர் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆர்டிகல்ஷிப். தேங்க்யூ. ஓகே தம்பி, உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். சிஏ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யார் சிஏ பற்றி அறிமுகப்படுத்தி வச்சாங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அப்பா தான் எனக்கு வந்து சிஏ பற்றி சொன்னாங்க. அண்ட் தென் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னென்னா எடுத்தோடனே நிறையா சம்பாதிக்கணும் அப்படி வர, அதனால தான் முதல் ஆக்சுவலி நான் வந்து சிஏல எனக்கு வந்து ப்ரைமரியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நிறையா ஏர்ன் பண்ணலாம் இதில் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அப்பா சொல்லியும் அதனால தான் வந்து நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தேன். காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து ஃபவுண்டேஷன் ரூட் வழியாக வந்தேன் சார். ஓகே. சிஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன யோசிச்சிங்க? இந்த பாடத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகேவா, சிஏ எடுத்தது ஓகேன்னு நினச்சிங்களா, இல்லை பயந்தீங்களா? என்ன உங்களுடைய ஃபீலிங் இருந்துச்சு? பயமாக தான் சார் இருந்துச்சு. அது 12th முடிச்சுட்டு வந்துட்டு சிஏ பார்க்குறப்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் அடுத்தவங்கள பார்க்குறப்பையும் சரி, நம்ம சீனியர்ஸ்லாம் பார்க்குறப்பையும் சரி, இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பு, ரொம்ப கஷ்டம், அதை மாதிரி தான் வந்து தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? ஆமாம் சார். ஓகே. அந்த கஷ்டமான டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எக்ஸாம் அப்போ கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்த மாதிரி? அது அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நம்ம படிக்கிறத பொறுத்து தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிட்டோன்னா எக்ஸாம் டைம் அப்போ மேனேஜ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஈஸியாக, அந்த மாதிரி இருந்துச்சு சார். ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சிஏக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதை பண்ணக்கூடாது, இதை தான் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சேர்றப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் சேர்றப்போ வந்து பெஸ்ட் ரூட் நான் என்ன சொல்லுவேன்னா, டைரெக்டாக ஃபவுண்டேஷன் சேர்றது தான். காலேஜ் சேர்றதுன்றது வந்து ரெக்ரெட் சப்பார்ட் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ சிஏல இங்கே படிக்கிறக்கே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இல்லை காலேஜ் படிக்கணும், அதில் செமஸ்டர் இன்டர்னல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ டைமுமே கிடைக்காது. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுமே வந்து நான் சம்டைம்ஸ் எக்ஸாம்னாலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு டைம் பத்தலை அப்படின்ட்டு. காலேஜ்லாம் போனால் இன்னமும் டைம் பத்தாம தான் இருக்கும். அண்ட் தென் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிறிஸ்கிராஸ் மாதிரி வரும். லைக் அவங்களுக்கு செமஸ்டர் வரப்போ இங்கே ஏதாச்சும் எக்ஸாம் இருக்கும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும், இங்கே படிப்போமா அங்கே படிப்போமான்ட்டு. அது எக்ஸ்ட்ரா லோடு தான் காலேஜ் போய். ஸோ நீங்கள் 12th முடிச்சோடனே தான் டேரெக்டாக வந்துட்டேன். ஆக்சுவலி என்னோட சீனியர் சார் தான் சொன்னாங்க, இதுதான் வந்து பெஸ்ட் ரூட்டு, ஸோ இப்படியே வந்துருங்க அப்படின்ட்டு. சரி. அப்புறம் உங்களுடைய சிஏ ஃபவுண்டேஷன் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அதாவது சிஏல என்னென்ன பேப்பர் இருந்துச்சுன்றது ஓகே. எந்த பேப்பர் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எந்த பேப்பர் உங்களுடைய ஃபேவரட் பேப்பரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி தான். ஏன்னா 12th முடிச்சுட்டு வந்து நான் வந்து 12th எப்படி படித்தேன்னா லைக் லிட்டரலி எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் படித்தேன். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் வரப்போ வந்து அது இங்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. 11th சரி 12th சரி அங்கே மனப்பாடம் பண்ணால் 11th வந்து ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது எல்லாமே. பட் ஆனால் இங்கே அது ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து புரிஞ்சு படித்தாதான் வந்து ஆன்சர் பண்ண முடியும், அதை மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அது மட்டும் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டு. ஸோ 12thலேயுமே வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து லா தான். லா ஃபவுண்டேஷன் 4 பேப்பரில் வந்து லா தான் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஐடியாவே இருக்காது எப்படி இதை படிக்க, எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ண அப்படின்ட்டு. லாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏதோ டிக்ஷனரி மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி அப்ரோச், இதை எப்படி படிக்க, லைக் இதை எப்படி எழுத, எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, ஓகே. இன்டர்மீடியட்டில் நீங்கள் லா படிச்சிங்கல்ல, அதே ஃபீலிங் இருந்துச்சா இல்லை வேறு மாதிரி இருந்துச்சா? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லா இன்டர்மீடியட் அப்போ வந்து லா கொஞ்சம் ஈஸியான மாதிரி ஆகிரும். ஃபவுண்டேஷன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்டர்மீடியட்டில் ஈஸியாக தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சிஏக்குள்ளே வரும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் பண்ணும்போது லா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லிட்டரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ நம்ம பண்ணணும் தானா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த லான்ற ஒரு பேப்பர்னால. பட் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 12th படிக்கும்போது சம்ஸ் எனக்கு நல்லா வரும், தியரி அவ்வளோவா வராது. ஸோ தட் இங்கேயும் அதுதான் பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஆனால் லாவை படிக்க தான் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்லலாம் வந்து நிறையா ட்ரிக்கியாக நிறையா கேட்க முடியும். பட் லாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாவை ரொம்ப கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஆன்சர் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதாவது அந்த ப்ரெசன்டேஷனும் அதை படிக்கிற விதமும் அந்த அப்ரோச் மட்டும் வந்து நமக்கு ஒன்ஸ் அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா லாவை மாதிரியான ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது.
ஃபைனல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லால எக்ஸம்ஷன். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் படிக்கும்போது எனக்கு அந்த லா பிரச்சனை. பட் ஆனால் அதுவே ஃபைனல் படிக்கும்போது அதில் நான் வந்து எக்ஸம்ஷன். இதில் என்ன புரியுது அப்படின்னா நம்ம அந்த கரெக்டான அந்த அப்ரோச்சும் அந்த மெத்தடும் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லா பேப்பரை வந்து ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அதை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தென் அதை க்ரெக்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லா மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அந்த அப்ரோச் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்ரோச் தெரியாது. ஒன்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த அப்ரோச் நம்ம இன்டர் வரப்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம். லா வந்து எப்படி அப்ரோச் பண்ணிட்டு அதுலேருந்து அது கொஞ்சம் வந்து ஈஸியாயிரும். ஓகே. நீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷன்ல நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு லா மட்டும் தானா? இல்ல லாவ தவிர்த்து வேற எதுவும் இல்ல இருக்கா? லா மட்டும் தான் நான் வந்து கஷ்டம். மேத்தமேட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. லைக் ஆமா. நீங்க 12th பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருந்தீங்களா? ஆமா சார். எடுத்திருந்தீங்க. சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ லா கஷ்டமா இருந்துச்சு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன எஃபோர்ட் போட்டீங்க? அந்த கஷ்டமான சப்ஜெக்ட்டை ஈஸியா ஆக்குறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டுருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் மேக்ஸிமம் புக்ல எத மாதிரி இருக்கோ அத மாதிரி பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் வந்து அது பாசிபிளா? அப்படி எக்ஸாக்ட்டா பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து புல் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம் சார். ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா புக்லயே மட்டும் படிச்சீங்களா? ஆர் ஏதாவது செப்பரேட்டா நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்ல வேற என்ன பண்ணீங்க அதுக்கு? ஏன்னா லால நிறைய இருக்கும் கண்டென்ட். எல்லா கண்டென்ட்டையும் நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு போக முடியாது. ஸோ அப்போ அதுக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? லாக்கு வந்து நோட்ஸ் எடுத்தேன். லாட் இல்லாம நான் இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அடுத்து வந்து லாக்கு வந்து ஹேமா மேம் சொல்கிறதா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் வந்து கோடீஸ்வரன் சார் அதான் சொல்லுவாங்க. எல்லாரும் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ஸ்டார்டிங் ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம்லாம் தெரில. பட் போக போக அதுதான் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அப்போ எடுத்து பழகினது தான் இப்போ இன்டர்மீடியட்லையும் சரி எல்லா 6 சப்ஜெக்ட்டுக்கும் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். லாவுமே லைக் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. அது பேராவாக படிக்கிறதுக்கு வந்து நம்ம க்ரக்ஸை மட்டும் இங்கே எழுதி வச்சிட்டோம்னா டேரெக்டாக நம்ம வந்து அது டைமும் சேவ் ஆகும், படிக்கிறப்ப டைம் சேவ் ஆகும். அது யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. சரிங்க தம்பி. ஆக்சுவலா ஃபவுண்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் வந்து டெஸ்கிரிப்டிவ், 2 பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ். இந்த மேத்தமேட்டிக்ஸுக்கும் இந்த எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் டைமும் கம்மி. ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா உங்களுடைய ப்ரிப்பரேஷனில்? எக்கனாமிக்ஸ் நார்மலாக தான் படித்தேன். அது எப்பயும் போல் படித்தாலே எல்லாமே படிச்சிட்டாலே போதும். ஓகே. அண்ட் மேக்ஸ்க்கு மட்டும் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ 11th 12thலையுமே வந்து டீச்சர்ஸ் அதான் சொல்லுவாங்க, மேக்ஸ்லாம் வந்து சும்மா கண்ணில் பார்க்காதீங்க போட்டு பாருங்கன்ட்டு. கரெக்ட். எனக்கு அப்போலேருந்து இம்போஸ் ஆன விஷயம் வந்து எனக்குமே கண்ணில் பார்த்தாலாம் படித்த மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து செஞ்சு பார்த்தா தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் அந்த 2 ஹவர்ஸ்ன்றது சஃபிஷியன்ட் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, ஓகே. ஒன்ஸ் ஒரு மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஃபவுண்டேஷன். தென் நெக்ஸ்ட்டு சிஏ இன்டர்மீடியேட்டு. சிஏ இன்டர்மீடியேட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்துச்சா? இல்லை ஃபவுண்டேஷனோட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சா? ஆர் பண்ணிடலாம்டா முடிச்சிடலாம்டா அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முடிச்சோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி என்னனாலும் நம்ம வந்து இன்டர்மீடியேட் பண்ணிடலாம். பட் இன்டர்மீடியேட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம படிக்கிறப்ப தான் ரியாலிட்டி தெரியும். ஸோ ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அதை மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இன்டர் வந்து பார்த்தா தான் தெரியுது ஃபவுண்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது ஓகே. பட் நீங்கள் ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனனால அது என்ன சொல்ல நான் அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. பட் அந்தந்த ப்ராசஸில் படிக்கும்போது அந்தந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அடுத்து ஃபைனல் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுல அப்படி தோணும். அதுதான் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தென் நீங்கள் ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இன்ட்ரு ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்கள். இன்டர் ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைக் நம்ம படிக்கிற ஃபவுண்டேஷன்லையுமே கிட்டத்தட்ட 10 hours கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். இன்டர் வந்து அதெல்லாம் சஃபிஷியன்ட் இல்லை, இன்னும் நிறையா படிக்கணும். லைக் நம்ம படிக்கிறது ஞாபகம் இருக்காது. ஃபவுண்டேஷனை கம்பேர் பண்ணுறப்போ போர்ஷனும் வந்து ரொம்ப பெரிய போர்ஷனு. அண்ட் அந்த டிஃபிகல்ட்டி லெவலுமே 2 times 3 times வந்து ஃபவுண்டேஷனோட இன்டர்மீடியட் ரொம்ப கஷ்டம். ஸோ இன்டருக்கு இன்னும் நிறையா நம்ம ஒர்க் பண்ணாதான் வந்து பாஸ் பண்ண முடியும். அந்த ரியாலிட்டி தெரியுது சார். ஓகே. இன்டரில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 போகலாம். குரூப் 1ல் உங்களுக்கு எது கஷ்டமான பேப்பராக இருந்துச்சு, எது ஈஸியான பேப்பராக இருந்துச்சு? நான் ஈஸின்னு எதுவும் சொல்ல மாட்டேன். 3 பேப்பரும் கஷ்டம் தான். ஆனால் இருக்கலே கஷ்டம் வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணது டேக்ஸ் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன் டாக்ஸேஷன் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்க?
டாக்ஸ் வந்து அந்த லைக் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக நான் எழுதின அட்டம்ப்ட்ல வந்து நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு. எஸ். ஸோ நான் பிஃபோர் அப்டேட்டும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் அப்டேட் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் அந்த லிமிட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு லிமிட்ஸாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அண்ட் அந்த ப்ரொவிஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம் சரி, அந்த அப்ளிகேஷனும் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணேன் சார். ஓகே, டன். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட் சிலபஸ் ஜிஎஸ்டி ஒரு 50 மார்க்ஸு, இன்கம் டேக்ஸ் ஒரு 50 மார்க்ஸு. ஓகே, பட் ஆனால் இந்த நீங்கள் படித்த இந்த இன்கம் டேக்ஸும் இந்த ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைனலில் வந்து செகண்ட் குரூப்பில் டேரக்ட் டேக்ஸ்ன்றது ஒரு பேப்பர், ஜிஎஸ்டின்றது ஒரு செப்பரேட் பேப்பர். இந்த 2 பேப்பருக்குமே வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் படித்த இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. எது ஈஸியாக இருந்துச்சு? ஒன்றுமே ஈஸியாக இல்லை, எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே. அதாவது ஃபவுண்டேஷனை விட இன்டர்மீடியேட் கஷ்டம்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, அப்போ ஃபவுண்டேஷனை விட இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணும்ல, ஸ்பெஷலாக அதை ஒன்று பண்ணியிருக்கணும்ல. என்ன அப்படி ஸ்பெஷல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு டைம் தான் சார். டைம் வந்து நிறைய ஹவர்ஸ் வந்து படிக்கிற ஹவர்ஸை கூட்டிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து லேர்னிங் வே வந்து இன்னும் நிறைய நோட்ஸ் எடுக்க, இன்னும் நிறைய விஷயத்தை ரெஃபர் பண்ண, இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க, இன்னும் நிறைய டெஸ்ட் எழுத, அது மாதிரி தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலையா? என்னடா படிச்சுட்டே இருக்கும் அப்படி ஃபீல் ஆகுச்சா? ஆர் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? நிறைய நாள் வந்து ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் சார். என்னடா இது வாழ்க்கை, நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாஸ் ஆயிட்டீங்கல்ல இன்ட்ரு, இப்போ என்ன நினைக்கிறீங்க? அந்த பட்ட கஷ்டம்லாம் ஒர்த்து தான். அந்த மாதிரி ஒர்த்து தான். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா. அது வந்து என்ன சொல்ல, வெளியில போறதுக்கும் சம்டைம்ஸ் வந்து கில்ட்டா இருக்கும், நம்ம என்ன வந்து படிக்காம வெளில சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்து படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஓகே. ஆனா யோசிச்சிருப்பேன், லைக் ஏன் இப்படி நம்ம லைஃப் இப்படி இருக்கு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியா இருக்காங்க, நம்ம லைஃப் மட்டும் ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு குரூப் 2. குரூப் 2ல கஷ்டமா எல்லாமே அப்படிதான் இருந்துச்சா, இல்லை ஈஸியாகவும் இருந்துச்சா? இல்லை சார், எல்லாமே கஷ்டம் தான். கஷ்டம் தான். ஓகே. எது உங்களுடைய ஃபேவரட் பேப்பர்? காஸ்டிங். ஏன் தெரியல சார், அது நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணுறது ஏதோ கொஞ்சம் பிடிச்சி போச்சு. நிறைய செய்ய அந்த சப்ஜெக்ட் ஏதோ பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. குரூப் 2 பண்ணும்போது குரூப் 1 விட ஈஸியாக இருந்ததா அல்லது குரூப் 2 கஷ்டமாக இருந்துச்சா? நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி குரூப் 2 தான் எழுதினேன். ஆமாம். குரூப் 2 எழுதி முடிச்ச பிறகு தான் குரூப் 1. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கஷ்டப்படுறப்ப எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் முதல்ல படிக்கும் போது குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் படிச்சிங்க, அதுக்கப்புறம் குரூப் 2 படிச்சுட்டு கடைசியில் குரூப் 2 படிச்சுனாலும் அதை எழுதுனீங்க இல்லையா? சரி. நான் வந்து ஆக்சுவலி ரெண்டுமே சேர்ந்து எழுதுற மாதிரி தான் பிளானு. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதனால தான் வந்து நான் வந்து ஒரு குரூப் மட்டும் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, நான் பண்ண மிஸ்டேக் சொல்கிறேன். லைக் சம் பேப்பர் வந்து அன்னைக்கு நடத்திட்டாங்கன்னா, என்ன ஒர்க் இருந்தாலும், வேற சப்ஜெக்ட் படிக்கனாலும், டெஸ்ட் இருந்தாலும் சப்ஜெக்ட் பேப்பரை அன்னன்னைக்கே பார்த்துட்டு அடுத்த ஒர்க் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா சம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம கிளாஸ்லேயும் சூப்பராக புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இது தெரியும்ட்டே உட்காந்துருவோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு நம்ம செஞ்ச நோட்டை எடுத்து பார்க்குறப்ப நம்ம தான் செஞ்சோமான்ட்டு டவுட் இருக்கும். கரெக்டு. அந்த ரிவைஸ் மட்டும் பண்றது. ஏன்னா காஸ்டிங் கிளாஸ் வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் நடக்கும். ஸோ நம்ம கிளாஸ்ல சொல்லி தரது புரியும், சரி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்ட்டு நான் வீட்டில் பார்க்காம இருந்துட்டு அப்படியே வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி தான் பார்ப்பேன். அப்படி திறந்து பார்க்குறப்ப என்ன இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஸோ நான் காஸ்டிங் எல்லா கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஃப்ரெஷ்ஷாக காஸ்டிங் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து அப்பப்போ சிலபஸை முடிக்காததுனால. எஸ்பெஷலி அந்த சம் பேப்பர் மட்டும் அப்படி ஃபீல் ஆச்சு. ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக சொன்னீங்க 2 குரூப் எழுதுறது தான் உங்களுடைய பிளானு, பட் கடைசி நேரத்தில் நான் மாற்றிட்டேன் அப்படின்னு. எதனால மாற்றினீங்க? எனக்கு 2 குரூப்பும் ஒழுங்காக என்ன சொல்ல, ஒன்று ப்ரெஷராக இருந்துச்சு சார். நம்மளால 2 குரூப் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறக்கே வந்து டைம் பத்தல. நான் அது காஸ்டிங்கும் சரியாக வந்து அந்த சம் பேப்பருமே சரியாக பார்க்கல. அந்த ரிவிஷன் லைக் திருப்பி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து பார்த்தா எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸும் நான் பண்ணலை. ஸோ அதனால் இன்கேஸ் பாஸ் பண்ணுற பட்சத்தில் ஏதாவது ஒரு குரூப் நல்லா படித்து நல்லா எழுதிடுவோம் தான். அப்போ செகண்ட் குரூப் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன், அதனால் செகண்ட் குரூப் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குரூப் வந்து வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்குறப்ப ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக படிப்போம். ஒன்ஸ் அந்த எழுதி முடிச்சு நான் பாஸ் பண்ணிட்டேன்ற கூட தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு மெதப்பு வரும். லைக் அதுலேருந்து அடுத்த குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இன்ட்ரு முடிச்சிருக்கீங்க, ஃபைனல் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெதப்பெல்லாம் இருந்துடக்கூடாது. ஃபைனலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜோஸில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிடணும்.
ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்க கூட படிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க பண்ண தப்பு அல்லது நீங்களே பண்ண தப்பு அப்படின்னா என்ன தப்பு சொல்லுவீங்க? ஒரு 2 தப்பு சொல்லுங்க. நான் பண்ண தப்புன்னா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மேக்ஸிமம் இந்த ஃபோன் யூஸ் பண்றது தான். என்ன பொறுத்தவரைக்கும் அவுட் சைட் வேர்ல்டு பத்தியே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நான் அது கடைசி கொஞ்ச நாள்ல செஞ்சேன். லைக் எல்லாத்துலயும் இன்ஸ்டாலாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு, யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு, நம்ம அவுட் சைட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம அந்த 1 மந்த் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதனால ஈஸியா வந்து நம்ம வந்து டைவர்ட் ஆகும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நம்ம அதே தான் யோசிச்சுட்டு அப்படியே எஸ். போற மாரி இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு ரிவிஷன். ஓகே. சிலவங்க ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு 3, 4 டைம்ஸ் ஆச்சும் வந்து ரிவைஸ் பண்ணணும்ன்ட்டு முதல்ல இருந்தே யோசிச்சேன். ஓகே. நம்ம படிக்கிறப்ப வந்து கரெக்ட்டா ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி வந்து 20 டேஸோ அவங்கவங்க இத பொறுத்து ஸ்டாப் பண்ணிட்டு, அன்னையிலேருந்து புதுசா எதுவும் படிக்கக்கூடாது. ம். இந்நாள் வரைக்கும் என்ன படிச்சாங்களோ, அத மட்டும் காப்பாத்திக்கணுன்ட்டு திரும்பி திரும்பி அதையே ரிவைஸ் பண்ணேன். ம். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தேன். ஆமா. அதுதான் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2, 3 மார்க் டெஸ்ட் எழுதினா தான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அங்க எக்ஸாம் அப்பியர் ஆகுறதுக்கு. ஏன்னா நம்ம மார்க் டெஸ்ட் எழுதணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணா தான் எழுத முடியும். எழுதுவோம். இன்னொன்னு டைம் மேனேஜ் பண்ணுவோம். டைம் மேனேஜ்மென்ட். எஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா சிஏ இன்டரோ, சிஏ ஃபவுண்டேஷனோ, சிஏ ஃபைனலோ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன விஷயம்? ஒரே ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் என்னைய பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன செட்பேக் இருந்தாலுமே வந்து அவங்க ட்ரீம் ஒன் சிஏ ஃபிக்ஸ் ஆயிருந்தா வாட் எவர் ஹேப்பன் நம்ம சிஏ முடிச்சுட்டு தான் வெளில வரணுன்ற அந்த டிட்டர்மினேஷனோட படிச்சாலே போதும் சார். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிளான் தம்பி? ஆர்டிகல்ஷிப் எங்க பண்ண போறீங்க? அடுத்த என்ன உங்களுடைய அடுத்த முயற்சி என்னது? அதாவது ஆர்டிகல்ஸ் ஒரு மிட் சைஸ் ஃபார்ம்ல சேர்ந்துட்டு அப்படியே ஃபைனலும் ப்ரிப்பேர் ஓகே. பண்ணுவேன். இந்த ஜோஸோடய வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனலோட ப்ரிப்பரேஷனையும் இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஈஸியாக இருக்கும் இன்டர் முடிச்சதுக்கப்புறம். இப்போ நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ஈஸியாக தெரியும். ஸோ தட் ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் அதை நல்லா ஸ்டார்ட் பண்ணி அதையும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய முயற்சி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட்டாக ஒன்று நீ என்டிஏல தான் உங்களுடைய ஜேர்னி இருந்துச்சு. ஃபவுண்டேஷனும் சரி, இன்டர்மீடியட்டும் சரி. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்டிஏ ஜிகேரை பற்றி. என்டிஏ ஜிகேர் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலி எனக்கு இங்கே சேர்ந்ததே வந்து இங்கேருந்து ஒருத்தவங்க பாஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க, ரோஷினின்னு ஒருத்தவங்க. அவங்க சொல்லி தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ என்டிஏ வந்து சிஏ வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தென் வீட்டில் இருந்ததை காட்டிலும் அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்தது தான் நிறையா நேரம். அண்ட் வந்து நிறையா அந்த டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், நோட்ஸ் தரதுல நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.